நாகம்ன்றது பாம்பு. ஆனால் இந்த பாம்பு உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா. நாக தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல சிறப்பான உகந்த நாள் இது. காலசர்ப தோஷத்தில் மாட்டிக்கொண்டேன், காலசர்ப யோகத்தில் மாட்டிக்கொண்டேன், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்களா, உங்களுக்கான ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த நாக சதுர்த்தி. நாகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இந்த நாகதேவர்களை நம்ம சக்தி வாய்ந்த பிரார்த்தனையா வச்சு நம்ம வழிபாடு செய்யறோம். நாகர் சிலை உள்ள கோயில்ல போய் வழிபாடு செய்வது, புற்று கோயில்ல போய் வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஆத்மா செயல்பாடா இருக்குது, பாம்பு ரூபமா இருக்கு, ஒரு தெய்வ வழியா இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி. எல்லா இடங்கள்லயும் வருஷம் முறை எங்கெங்கயோ போய் சாமி கும்பிட்டும் நிறைய பரிகாரங்கள் பண்ணியும் அது சரி வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ராகு கேதுக்கள் பின்னி இருக்கக்கூடிய சிலைகள் உள்ள கோவில்லையும் வழிபாடு பண்ணலாம். ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் அற்புதமாக பயன்படுத்தி நிவர்த்தி அடைந்து கொள்ளலாம். 1, 2, 4, 5, 7, 8 இந்த இடங்கள்லாம் ராகு கேதுகள் இருக்கும்போது தோஷத்தை உண்டாக்குது. சர்ப்பங்கள் கண்ணில் அடிக்கடி தென்படுது, ராகு தசை நடக்குது, ராகு புத்தி நடக்குது, கேது தசை நடக்குது, கேது புத்தி நடக்குது, ஒரு விதமான எங்களுக்கு பயமோ நோய் தொந்தரவு கடன் தொந்தரவுகளாக கொடுக்குதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு நடக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை காட்டக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பாம்பு ரூபமாக இருக்கக்கூடியது. அதாவது எப்போ சகசாரத்துலேருந்து ஆத்மா வெளியே வருதோ அப்போது தன்னோட நிலைமை நிற்கும். அதாவது உயரமான ஒரு நிலைமையை நின்று எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை தான் பாம்பு போல மனுஷன். அது இறைவனோட வழிபாட்டில் வருது. கிராமத்துல கூட அரச மரத்து அடியில நாக சிலைகள் பிள்ளையாருக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க. அதையும் வழிபாடு பண்ணலாம். மஞ்சள், குங்குமம், அதுக்கான எல்லா மங்கள பொருட்களும் வச்சு நைவேத்தியம் வச்சு அரச மரத்தையும் சுற்றி வழிபாடு பண்ணுறது. சர்ப்பஸ்தலத்தில் போயிட்டு நம்ம வழிபாடு எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பின்னி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னடானா ஒன்றும் இல்லை, அந்த ராகு கேதுன்றது யார் அப்படின்னா இடகலை பிங்களை நடுவில் போகிறது சுனிமுனை. ஸோ இதன் மூலமாக நம்ம டிஎன்ஏல என்னென்ன பதிவாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு கொடுக்குறவங்க தாங்க இந்த ராகு கேது. இந்த புத்திரத்தடை எதனால வருது? நாகத்தால வருது, நாக தோஷத்தால வருது. சில பேருக்கு திருமண தடை, சில பேருக்கு நோயாளியா இருப்பாங்க, சில பேருக்கு காரிய தடை, நாகத்தால் வரக்கூடிய நாகதோஷம். நாகர் சிலை உள்ள கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணி இல்லை பால் நைவேத்தியமா படைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த தோஷங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு மன தைரியத்தையும் கொடுத்து சகல தடையும் நீங்கி விநாயகருக்கு அது நாக சதுர்த்தியா வச்சு அது செயல் பண்றப்போ மன நிம்மதி, மன வழிகள், செயல் காரியங்கள், எந்த காரியம் தடைப்படுதோ அந்த காரியத்தை வழி பண்ணுறது, அந்த காரியத்தை செயல்முறையை முடிக்கிறது, வெற்றியை கொடுக்கறது தான் இந்த நாக சதுர்த்தி. எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பெருமாள் ஸ்தலத்திலையும் ராகு கேதுக்கள் பின்னி இருக்கக்கூடிய சிலைகள் கட்டாயம் இருக்கும். அதுக்கு போய் நீங்க மஞ்சள் காப்பெல்லாம் வச்சு அதுக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த 4லேருந்து 25 நிமிடங்கள் அப்படின்னு சொல்ல 4:55 வரைக்கும் வருது. அந்த 25 நிமிடத்தில் ஒரு நாகாலம்மன், ஒரு புத்துக்கோயில், புத்துக்கண்ணு, நாகர் பெயர் கொண்ட இறைவன், அதாவது நாகநாத சுவாமி, நாகாலம்மன், இந்த மாதிரி இறைவனை அந்த பொழுதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலபிஷேகம் செய்து சர்ப்பங்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்யணும். இந்த சர்ப்பங்கள் எங்க இருக்கும் தெரியுங்களா? மண்ணுல இருக்கும். நம்ம வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, நாகத்தை நம்ம அடிச்சிருப்போம், நம்ம முன்னோர்கள் அடிச்சிருப்பாங்க, அதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள். எப்படி நம்ம பூஜை பண்றோமோ பூஜை பண்ணி அதுக்கான வழிகள் நல்ல கோயில்ல பூஜைகள் நடக்கும். அதை நாக சதுர்த்தி கும்பிடுறது நல்லது. எப்பவுமே 4வது நாள் அமாவாசை போன 4வது நாள் அந்த நாக சதுர்த்தி வரும். அதை பண்றது நல்லதுதான். சகல தோஷங்களும் நீங்கும். குறிப்பா நாகதோஷம் நீங்கி பிரிந்த தம்பதியர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், இந்த மாதிரி எல்லா மக்களும் அந்த வழிபாடு பண்ணீங்கன்னா 21 சுற்றி நம்ம வளர்வதுன்றது இது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற இந்த ராகு கேது பிரச்சனை, அதே மாதிரி ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்துட்டு இருக்கு, கடுமையான மன உளைச்சலை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப அற்புதமாக அமையுதுங்க. விபத்தால ரொம்ப தன்னுடைய உடம்பு எல்லாமே கஷ்டமானவங்க, விபத்தே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, வண்டி வாகனத்தில் பாதுகாப்பு வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே இப்போ புத்து இருக்குது அப்படின்னா நம்ம பால் அபிஷேகம் பண்ண முடியாது, கொஞ்சமாக பால் தான் ஊற்ற முடியும். சரி, அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மஞ்சளாலேயோ குங்குமாலேயோ ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய தோஷ நிவர்த்தியாக வருது. அதே மாதிரி அதை வலம் வருவது என்பது மிக சிறப்பு. இந்த நாளை நீங்க மறக்காம வழிபாடு பண்ணி நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட சதுர்த்தியோட அந்த ராகு கேதுக்களுடைய பரிபூர்ண ஆசிகளோட உருவாருகமி வந்தனாத் மிருத்யோர் முக்கிய மகாமிருதாத் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 108 முறை நீங்க அப்படியே உச்சாரணம் பண்ணீங்கன்னா
கண்டிப்பா உங்களுக்கு இந்த சர்ப்ப சாந்தி செஞ்சு சர்ப்ப வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். Mình nghĩ đừng thấy nghe mình thấy đâu, đừng thấy mình thấy đâu, đừng thấy nghĩ đừng mình thấy thế đâu, đừng thấy để mình thấy đâu, đừng thấy tiếng đánh mình thấy đâu, đừng thấy nghĩ để mình thấy đừng có để mình thấy đâu, đừng thấy nghĩ để mình thấy đâu, đừng có cái sự thế đâu, đừng thấy quen mình thấy đâu, đừng thấy nghĩ để mình thấy đâu, đừng thấy cái bưng để tìm thấy thế đâu, đừng thấy tìm mình hướng để sự thế đâu, đừng thấy lần hướng để sự thế đâu, đừng thấy mình thấy đâu, đừng thấy quen mình thấy đâu, đừng thấy nghĩ mình thấy đâu, đừng thấy mấy cái mình để cần hết thế đó, đừng nghĩ về mình thế đó, đừng hết xem mình thấy vậy đó, mình nghĩ đến mình thấy nhận tình thấy vậy đó, mình thấy nghĩ tiếng nghệ mình thấy biết. நாகம்ன்றது பாம்பு. ஆனால் இந்த பாம்பு உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மா செயல்பாடாக இருக்கிறது பாம்பு ரூபமாக இருக்குது. ஒரு தெய்வ வழியாக இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி, உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு நடக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை காட்டக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பாம்பு ரூபமாக இருக்கக்கூடியது. அதாவது எப்போ சகசாரத்துலேருந்து ஆத்மா வெளியே வருதோ அப்போது தன்னோட நிலைமை வந்து நிற்கும். அதாவது உயரமான ஒரு நிலைமையை நின்று எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை தான் பாம்பு போல மனுஷன். அது இறைவனோட வழிபாட்டில் வருது. அப்போது விநாயகருக்கு அது நாக சதுர்த்தியாக வச்சு அது செயல் பண்ணுறப்போ மன நிம்மதி, மன வழிகள், செயல் காரியங்கள், எந்த காரியம் தடைப்படுதோ அந்த காரியத்தை வழி பண்ணுறது, அந்த காரியத்தை செயல்முறையை முடிக்கிறது, வெற்றியை கொடுக்கறது தான் இந்த நாக சதுர்த்தி. அது வந்து எப்படி நம்ம பூஜை பண்ணுறோமோ பூஜை பண்ணி அதுக்கான வழிகள் நல்ல கோயிலில் பூஜைகள் நடக்கும். அது நாக சதுர்த்தி கும்பிடுறது நல்லது. எப்பவுமே 4வது நாள் அமாவாசை போன 4வது நாள் அந்த நாக சதுர்த்தி வரும். அது பண்ணுறது நல்லதுதான். நாக சதுர்த்தி ஒன்று இருக்குது, நாக பஞ்சமி ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே நல்ல பலன் கொடுக்கும்ன்றது தான் சொல்கிறேன். ஆடி மாதம் அப்படின்னாவே நிறைய விசேஷமான தினம், அம்மனுக்கு விசேஷமான தினமா கொண்டாடுறோம். அதுலேயும் ஆடி அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுக்கான பித்ருக்கான கடமைகளை செய்யக்கூடிய திதி தர்ப்பணம், அந்த மாதிரியான விஷயங்கள், படையல் வைத்து வழிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2026 நாள் அன்று வருது. அதுல இருந்து 4வது தினம் சதுர்த்தி தினம். அது வந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 16/8/2026 அன்று வர்றது வந்து நாக சதுர்த்தியாகவும் கருட சதுர்த்தியாகவும் கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்த தினமான ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாக பஞ்சமியாகவும் கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுறாங்க. நாக தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல சிறப்பான உகந்த நாள் இது. எல்லா இடங்கள்லையும் வருஷம் பூரா எங்கெங்கேயோ போய் சாமி கும்பிட்டும் நிறைய பரிகாரங்கள் பண்ணியும் அது சரி வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ராகு கேதுக்கள் பின்னி இருக்கக்கூடிய சிலைகள் உள்ள கோவில்லையும் வழிபாடு பண்ணலாம். கிராமத்துல கூட அரச மரத்து அடியில நாக சிலைகள் பிள்ளையாருக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க, அதையும் வழிபாடு பண்ணலாம். மஞ்சள், குங்குமம், அதுக்கான எல்லா மங்கள பொருட்களும் வச்சு நைவேத்தியம் வச்சு அரச மரத்தையும் சுற்றி வந்து வழிபாடு பண்ணுறது. புற்று உள்ள அம்மன் கோவில்களையும் வழிபாடு பண்ணுவாங்க. நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி அப்படின்றது சிவனை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு உகந்த இதாகவும், சிவன் கோவில்ல இருந்து கும்பிட்றவங்களாகவும், கருட பஞ்சமி, கருட சதுர்த்தி அப்படிங்கிறது பெருமாளுடைய வாகனம் அப்படின்றதுனால பெருமாள் சார்ந்தவர்கள் வந்து பெருமாள் கோவில்லையும் இதை கும்பிடுவாங்க. எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பெருமாள் ஸ்தலத்திலையும் ராகுகேதுக்கள் பின்னி இருக்கக்கூடிய சிலைகள் கட்டாயம் இருக்கும். அதுக்கு போய் நீங்கள் வந்து மஞ்சள் காப்பெல்லாம் வச்சு அதுக்கு வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா திருமண தடை, அதாவது ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்குதலும், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அந்த நாளில் கிடைக்கும். அந்த ஆடி அமாவாசை முடிந்த 4வது தினம் சதுர்த்தியாகவும் 5வது தினம் பஞ்சமியாகவும் வரக்கூடிய அந்த தினத்தை நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட சதுர்த்தி அப்படின்ற விசேஷ தினமாக வச்சு நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும். குறிப்பாக நாகதோஷம் நீங்கி நிறைய திருமண தடை உள்ளவர்கள், தாமத திருமணமானவர்கள், பிரிந்த தம்பதியர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், இந்த மாதிரி எல்லா மக்களும் அந்த வழிபாடு பண்ணீங்கன்னா குழந்தை பேரோடையும் திருமண தடை நீக்கி சுபிஷமான திருமண வாழ்க்கையும் தரக்கூடிய அந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு. இந்த நாளை வந்து நீங்க மறக்காம வழிபாடு பண்ணி நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட சதுர்த்தியோட அந்த ராகுகேதுக்களுடைய பரிபூர்ண ஆசிகளோட
திருமண வாழ்க்கை சிறப்பா வாழவும் நன்மக்க பேறு கிடைக்கவும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ரோஜா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷமா? ராகு கேது தோஷத்தினால் திருமணம் தாமதமாகிறதா, இல்லை திருமணம் தள்ளி போகிறது, திருமணத்தில் தடை ஏற்படுகிறது, அதே மாதிரி ராகு கேது தோஷத்தினால் குழந்தை பேர் இல்லாமல் போகிறது, அதே மாதிரி காலசர்ப தோஷத்தில் மாட்டிக்கொண்டேன், காலசர்ப யோகத்தில் மாட்டிக்கொண்டேன், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்களா? உங்களுக்கான ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த நாக சதுர்த்தி. கண்டிப்பாக இதை ராகு தசையோ, ராகு புத்தியோ, காலசர்ப தோஷமோ, காலசர்ப யோகமோ மற்றும் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் அற்புதமாக பயன்படுத்தி நிவர்த்தி அடைந்து கொள்ளலாம். இப்போது இந்த ராகு கேது ஏங்க நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனைகளையும் தொந்தரவுகளும் எடுத்துகிட்டு வராரு அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. அதாவது ராகு கேது வந்து அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் நம்ம மேலே எதுவும் கிடையாதுங்க. அதாவது நம்ம என்ன முற்பிறவியில் செய்த கர்மாக்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் மூலமாக, சரி அது ஏன் பர்டிகுலராக ராகு கேது, நவகிரகத்தின் மூலமாக அனைத்து கிரகம், அதாவது 9 கிரகத்தின் மூலமாகவும் அந்த பாதிப்பு வருங்க. குறிப்பாக இந்த ராகு கேது ஏன் அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, ராகு அப்படின்றவர் யார் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னோர்கள் தந்தை வழி பாட்டனார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம டிஎன்ஏ தான் ராகு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோமோ அது அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக எந்த குலத்தில் பிறந்தால் அந்த பாவ மூட்டையை நம்ம சுமப்பதற்கு கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம போய் பிறக்கிறோம். ஸோ அப்போ அந்த தொன்று தொட்டு டிஎன்ஏலே வர குணங்கள், அந்த கர்ம பதிவுகள், புண்ணியம், பாவங்கள், எப்படி சொல்கிறோம் பாருங்கள். அதாவது ஒரு வழக்காடல் சொல்லு கூட இருக்கும், தாத்தா செஞ்சது பேரனுக்கு வருது, தாத்தா சொத்து பேரன் அனுபவிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் தந்தை வழிபாட்டுன்றது ராகு. அப்போது அந்த ராகு எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம டிஎன்ஏல ட்ராவல் ஆகி அந்த கர்மாக்கள் நம்மளை வந்து வந்தடையுது. இப்போ பாருங்கள், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்ட்டு நம்ம சயின்ஸில் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதனோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும்னா மாலிகுல் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், பாம்பு வடிவில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் இப்போ ஒரு சர்ப்பஸ்தலத்தில் போயிட்டு நம்ம வழிபாடு எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பின்னி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னடானா ஒன்றும் இல்லை, அந்த ராகு கேதுன்றது யார் அப்படின்னா வந்து இடகலை பிங்களை, நடுவில் வந்து போகிறது சுழிமுனை. ஸோ இதன் மூலமாக நம்ம டிஎன்ஏல என்னென்ன பதிவாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்க தாங்க இந்த ராகு கேது. வேறு யாரோ வந்து தனியாலாம் வந்து ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இதை நம்ம சரி பண்ண முடியாதா அப்படின்னா அந்த சரி பண்ணுறதுக்கான அற்புதமான நாள் தான் வந்து இந்த நாக சதுர்த்தி. எப்படி வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல டைமை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சண்டே, அதாவது வருகின்ற 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை நாக சதுர்த்தி வருதுங்க. இந்த நாக சதுர்த்தி அன்று ராகு காலம் இப்போ வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அப்போ ராகுக்கான பரிகாரம் எடுக்க சிறந்த வேலை அப்படின்னு சொல்ல நம்ம ராகு காலத்தை எடுக்கிறோம். அப்போ 4 ராகு காலமாக வருது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி வந்து 4:55 முடியுது திருக்கணிதப்படி. ஸோ அப்போ எப்படின்னா நம்மளுக்கு அந்த பரிகாரத்துக்காக மிகவும் சிறப்பு. அதாவது காலையிலேயே அந்த நாக சதுர்த்திக்கு பரிகாரம் எடுக்கலாங்க. பட் இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்க சொல்ல துல்லியமாக வேலை செய்யும். அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, அந்த 4லேருந்து 25 நிமிடங்கள் அப்படின்னு சொல்ல வந்து 4:55 வரைக்கும் வருது. அந்த 25 நிமிடத்தில் ஒரு நாகாலம்மன், ஒரு புத்துக்கோயில், புத்துக்கண்ணு, நாகர் பெயர் கொண்ட இறைவன், அதாவது நாகநாத சுவாமி, நாகாலம்மன், இந்த மாதிரி இறைவனை அந்த பொழுதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலபிஷேகம் செய்யுது. இப்போ புத்து இருக்குது அப்படின்னா நம்ம பாலபிஷேகம் பண்ண முடியாது, கொஞ்சமாக பால் தான் ஊற்ற முடியும். சரி, அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மஞ்சளாலேயோ குங்குமாலேயோ ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய தோஷ நிவர்த்தியாக வருது. அதே மாதிரி அதை வலம் வருவது என்பது மிக சிறப்பு. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எத்தனை சுற்று வரலன்னா 21 சுற்று சுற்றி நம்ம வளம் வருதுன்றது. இது வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிற இந்த ராகு கேது பிரச்சனை, அதே மாதிரி ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்துட்டுருக்கு, கடுமையான மன உளைச்சலை அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் வந்து இந்த பரிகாரம் வந்து ரொம்ப அற்புதமாக அமையுதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் தானே இந்த காலசர்ப யோகம், காலசர்ப தோஷம், அதே மாதிரி திருமண தடைக்காக, அதாவது லக்னத்துலேயோ 2லேயோ ராகு இருக்குது, லக்னத்துலேயோ 2லேயோ வந்து கேது இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களும் இந்த நாக சதுர்த்தியை பயன்படுத்தி அற்புதமாக பரிகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாதசாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம். நாக சதுர்த்தி இந்த ஆடி மாதத்தில் ஆடி பூரம், ஆடி அமாவாசை போன்ற பெரிய பெரிய வழிபாடுகளெல்லாம் முடிஞ்சு ஆடி பூரத்தை கொண்டாடிட்டோம், ஆடி அமாவாசையும் நம்ம கொண்டாடியாச்சு. அடுத்தது நாகதேவதைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடுகள் அது வருகிற 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு
உங்களுக்கு நாக சதுர்த்தி, அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி தான் சொல்லுவாங்க. நாக சதுர்த்தி வருது, அந்த ஆடி மாதம் முடியும் போது அந்த இடத்துல வருதுங்க. அந்த சதுர்த்தி திதி முடிந்த பிறகு பஞ்சமி ஸ்டார்ட் ஆகுது. எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா பஞ்சாங்கத்தில் 16ஆம் தேதி அன்னைக்கு 8/14க்கு உங்களுக்கு சதுர்த்தி திதி முடிஞ்சு பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப இந்த சதுர்த்தி திதி நாக சதுர்த்தியா கொண்டாடுறோம். அப்ப மறுநாள் நம்ம பஞ்சமி திதி அன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிடுது இல்லைங்களா, அந்த பஞ்சமி திதியில கொண்டாடக்கூடிய அந்த இது கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. இது 2 வழிபாடுகள், சக்தி வாய்ந்த வழிபாடு, சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. இந்து சமயத்தில் அஷ்ட நாகர்கள் என்று சொல்லக்கூடிய அனந்தன், ஆதிசேஷன். அதாவது அனந்தன்னா அனந்தன், வாசுகி, தக்ஷகன், சங்கபாலன், கார்கோடகன், பத்மா, மகாபத்மா, குலிகா என்று சொல்லக்கூடிய 8 நாகர்கள். இந்த நாக தேவர்கள் இவங்களுடைய அந்த வழிபாடு முறைகள் என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய நாகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இந்த நாகதேவர்களை நம்ம சக்தி வாய்ந்த பிரார்த்தனையா வச்சு நம்ம வழிபாடு செய்யறோம். இவர்கள் நம்ம தெய்வங்களோட சிவபெருமான், விஷ்ணு பகவான், விநாயகர் இவங்களோட ஒட்டி உறவாடுறாரு. எல்லா தெய்வங்களிலுமே இந்த சர்ப்பங்கள் கூடயே இருக்கும். நீங்க அம்மன் கோயிலுக்கு போனா நீங்க நாகதேவதையை பார்க்கலாம். ஆதிசேஷன் சொன்ன இல்லைங்களா, அனந்தன் விஷ்ணு பகவானுடைய நித்திய படுக்கை. அவர் எப்பயுமே உறங்குறாரு பாருங்க, நித்திய படுக்கையே ஆதிசேஷன் சொல்லுவாங்க. அனந்தன் 1000 தலை பாம்பு, அந்த 1000 தலை பாம்புனுடைய அரசன்னு சொல்றான். அப்ப நித்திய படுக்கையாக திகழக்கூடிய அந்த அனந்தன் என்று சொல்லக்கூடிய நாகர், இவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பொதுவா நாகர்களும் கருடர்களும், அதாவது பிரம்மதேவனுடைய பிள்ளையான காஷ்யப்பர் இருக்காரு பாருங்க, காஷ்யப்பருடைய பிள்ளைகள் தான் இவங்க 2 பேருமே. இந்த நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் எதற்காக கொண்டாடப்படுகிறோம், எதுக்காக நம்ம இந்த பிரார்த்தனை வைக்கிறோன்றத நம்ம எளிமையா இப்ப பார்க்க போறோம். நம்ம பொதுவாங்க நம்ம வாழ்க்கையில ஜாதகத்தில் 1, 2, 4, 5, 7, 8 இந்த இடங்கள்லாம் ராகு கேதுகள் இருக்கும்போது தோஷத்தை உண்டாக்குது. பொதுவா நான் முன்ன பதிவுகளோட சொல்லியிருக்கேன், பஞ்சமத்தில் கருநாகம் அமைந்தவார். நாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானோ கேது பகவானோ உங்களுக்கு பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய 5ல உட்காரும் போது புத்திர தோஷம் ஏற்படுத்துறாரு. அப்ப புத்திர தடை. இந்த புத்திர தடை எதனால வருது? நாகத்தால வருது, நாக தோஷத்தால வருது. சில பேருக்கு திருமண தடை, சில பேருக்கு நோயாளியா இருப்பாங்க, சில பேருக்கு காரிய தடை. நாகத்தால் வரக்கூடிய நாகதோஷம். கல்யாணம் பொண்ணு பிள்ளைக்கு நம்ம ஜாதகத்துக்கு கல்யாணம் பார்க்கும்போது கூட பாருங்க, நாகதோஷம் இருக்குங்களா, கலத்திர தோஷம் இருக்கா, இதுக்காக சொல்றாங்க. ராகு கேதுகள் போய் அங்க உட்காரும் போது அந்த தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன வழிபாடு இருக்குன்னு நம்ம இந்து சமயத்துல சொல்லியிருக்காங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து இருக்கிறது இந்த கருட பஞ்சமி, நாக பஞ்சமி சதுர்த்திக்கு அப்புறம் வர்றது. அப்ப நாக சதுர்த்தி முதல் நாள் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் வருது. இப்ப நீங்க என்ன இந்த வழிபாடு எப்படி பண்ணணும்னா, பொதுவா நாகத்துக்கு எதனால ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரொம்ப நாளா நமக்கு திருமணம் தடை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள், கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகிறது, சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, டிவோர்ஸ் ஆகணும் பிரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சில குடும்பங்கள் நீங்க பாருங்களேன், காலங்காலமா பாத்தீங்கன்னா ஆண் சந்ததியே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு துர்மணத்துல அது போயிடும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா திருமணமே ஆகாம ரொம்ப வருஷமாவே ஒரு பெண் இருந்து அதுக்கப்புறம் திருமணம் ஆகிறது. சில பேருக்கு நோயாளியாவே இருந்து அந்த இதாகிறது. சில பேர் தொழில் எது செஞ்சாலுமே நஷ்டமாயிடுறது. சில பேர் வேலைக்கு போனாலும் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்காம அவமானப்பட்டு திருப்பி 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 தொடர்ந்து தோல்வியே சந்திக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் ஜாதகத்தில் இந்த நாகர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சக்தி வாய்ந்த வழிபாடு, ஒரே வழிபாடு கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் தான். வைணவ ஸ்தலங்கள்ல நாக பஞ்சமிய கருட பஞ்சமியா அதாவது அங்க கொண்டாடுவாங்க. கருடனுக்கு ஃபுல்லா கருடாழ்வாருக்கு ஃபுல்லாவே கருடாழ்வாருக்கு அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு விஷயமா, நம்மளுடைய பிரார்த்தனை நம்ம வைக்கும் போது நம்ம சரியாயிடும். இது எப்படி நிவர்த்தி பண்ணுவது, எப்படி வீட்டிலே இதை செய்யலாம் அப்படின்னா, வீட்டுல ஒரு சின்ன வெள்ளி நாகம் வாங்கி நம்ம கொஞ்சம் பெருசா வாங்கலாம். இன்னும் பித்தளையில செஞ்சா ரொம்ப சிறப்பு. அதை நீங்க மஞ்சள் எல்லாம் தடவி பால் அபிஷேகம் எல்லாம் செஞ்சு பூ புஷ்பங்களை வச்சு சக்கரை பொங்கலை வச்சு பண்றது, வழிபாடு செய்யறது, கும்பிடுறது, அதுக்கு உண்டான மந்திரமும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு புத்து மண், புத்துல பால் விடுறது,
இங்க புஷ்பத்தால பிரார்த்தனை செய்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் பெண்மணிகளோ நம்ம 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 ஆண்களும் செய்யலாம், தப்பு இல்லை. இந்த சர்ப்பங்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்யணும். இந்த சர்ப்பங்கள் எங்க இருக்கும் தெரியுங்களா? மண்ணுல இருக்கும். அவங்களுக்கு உலகமே மண்ணெல்லாம். ஆடி மாதம் பாத்தீங்கன்னா இந்த சர்ப்ப காலங்கள், அதாவது இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி வருகிற அந்த ஆடி மாதங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே கேரளா கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா உழவு ஓட்டுறது மரம் வெட்டுறது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க சர்ப்பங்கள் இருக்கும், அவங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, நாகத்தை நம்ம அடிச்சிருப்போம், நம்ம முன்னோர்கள் அடிச்சிருப்பாங்க, அதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள். அந்த தோஷத்தாலதான் அந்த நாக தோஷம் ஆட்டோமேட்டிக்கா ஜாதகத்திலே தெரியும். திருமண தடையாகும், குழந்தை கல்யாணமானவங்களுக்கு குழந்தை பிறக்காம போயிடும். இப்படி அமைப்புகள்லாம் நாகத்தால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். அதான் நான் சொன்னேன், அஷ்டநாகர்கள் அனந்தன், வாசுகி, தக்ஷகன், சங்கபாலன் ரொம்ப அற்புதமானவங்க. அவங்களாம் ஒரு நம்மளுடைய இந்து மதத்துல அந்த இந்து புராணங்களிலே நம்ம கடவுள்களுக்கு ரொம்ப நெருக்கமான பிணைப்புகள் உடையவங்க. அதனால என்ன நம்ம செய்யணும்னா, இந்த காலகட்டத்துல கோயில்களுக்கு போய் புத்து மண்ணு, புத்துல பால் ஊத்துறது, இந்த மாதிரியான வழிபாடுகள் செஞ்சு அந்த பிரார்த்தனை பண்ணலாம். சக்கரை பொங்கல் வச்சு வழிபடணும். அதுக்கு மந்திரம் என்னன்னா, வீட்லயே நீங்க இருந்தீங்கன்னா அருமையான மந்திரம், ஓம் நாகதேவாய நமக, ஓம் நாகதேவாய நமக, ஓம் நாகதேவாய நமக, இதை சொல்லலாம். இன்னொரு மந்திரம் மெயினா, ஓம் தயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமி வந்தனாத் மிருத்யோர் முக்கிய மகாமிருதாத். இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 108 முறை நீங்க அப்படியே உச்சாரணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சர்ப்ப சாந்தி செஞ்சு சர்ப்ப வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கருடாழ்வார்கிட்ட வழிபடும் போது விபத்தால கை கால் ஏதாவது ஆனது, இந்த மாதிரி விபத்தால ரொம்ப தன்னுடைய உடம்பு எல்லாமே கஷ்டமானவங்க, விபத்தே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, வண்டி வாகனத்துல பாதுபோன்னு வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே கருடாழ்வார்கிட்ட ரொம்ப ஒரு பிரார்த்தனை வச்சாங்கன்னா இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த வழிபாடு நம்ம இந்து சமயத்தில். அதை இங்க செஞ்சு கண்டிப்பா பயன்பெறணும். அதனால இந்த கருட பஞ்சமி, நாக பஞ்சமி மிக உகந்த அருமையான வருடத்தில் வருகிற ஒரு நாள். பஞ்சமி என்று சொன்னால் சதுர்த்திக்கு அப்புறம் வர்றது. அதுல செய்யற வழிபாடு உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களுக்கு தடை நிவர்த்தி செய்யும், தோஷ பரிகாரம் அது. இது நீங்க கண்டிப்பா செய்யணும். காளகஸ்தியில செய்யலாம். சில பேர் காளகஸ்தி போயிட்டு வருவாங்க, சில பேர் கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம் இங்கெல்லாம் போய் நீங்க நாகர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாகதேவர்களுக்கே இதுல வழிபாடு செய்யறதுக்கு அந்தந்த இடத்துல இருக்கு. இது செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதனால இந்த பதிவுல இதை நான் உங்களுக்கு நீங்க முழு பயபக்தியோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பலன் கிடைக்கும். நாக பஞ்சமி என்பது பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடியது நாக பஞ்சமி. உங்க வீட்டுக்கு அருகில் நாகர் சிலை உள்ள கோயில்ல போய் வழிபாடு செய்வது, புற்று கோயில்ல போய் வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதாவது வீட்டுல பூச்சி தொந்தரவு அதிகமா இருக்கு, சர்ப்பங்கள் கண்ணில் அடிக்கடி தென்படுது, ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கு, ராகு கேது தசா 6, 8, 12 ராகு தசை நடக்குது, ராகு புத்தி நடக்குது, கேது தசை நடக்குது, கேது புத்தி நடக்குது, ஒரு விதமான எங்களுக்கு பயமோ நோய் தொந்தரவு கடன் தொந்தரவுகளாக கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த வருகிற ஆடி 32 திங்கட்கிழமை 7:30 to 9 ராகு காலத்துல நீங்க அருகில் உள்ள புற்று கோயில், நாகர் சிலை உள்ள கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணி இல்லை பால் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த தோஷங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு மன தைரியத்தையும் கொடுத்து சகல தடையும் நீங்கி சிறப்பான பலனை கிடைக்கும். அனைவரும் இதை தவறாமல் செய்து நல்ல பலன்களை பெறுக. கருட பஞ்சமி என்பது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி 32ஆம் தேதி திங்கட்கிழமை கருட பஞ்சமி வருகிறது. கருட பஞ்சமி என்பது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட வாகனம் கருட பகவான் அவதரித்த திருநாள் ஆகுங்க. இந்த திருநாள் அன்னைக்கு எல்லாரும் காலையில குளித்து குடும்பத்தோட போய் பெருமாளையும் கருடாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்க. துளசி மாலை வாங்கி கொடுத்து நைவேத்தியமாக பால், கற்கண்டு, பழங்கள் படைத்து வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன குழப்பம், மன பயம், குழந்தைங்க சரியா படிக்க மாட்டேங்காங்க, பிடிவாத குணமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மை இருக்கும். நீண்ட வருஷமாக நாங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கோம், ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க வழிபாடு செய்வது மூலியமாக வரன்கள் சீக்கிரம் அமையக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. வருகிற ஆடி 32ஆம் தேதி திங்கட்கிழமை கருடாழ்வாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்து பெருமாள் அருளையும் கருடாழ்வார் அருளையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ அந்த பெருமாள் அருள் புரிவாக. நன்றி, வணக்கம்.